தமிழ்நாட்டுல இப்போ ஒரு நியூஸ் செம்மையா பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, உங்க குடும்பத்துக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து 12,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு. இது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி முழுசா பார்க்கலாம். ஆமா, இந்த 12,000 ரூபாய் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமா இது இருக்கலாம். சரி, இந்த 12,000 ரூபாய் நிஜமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். இந்த திட்டத்தை பத்தி பேச்சு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்குதுங்க. நாம பார்த்த சோர்ஸ் மெட்டீரியல் படி இது 2026ல வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான மூவ்னு சொல்றாங்க. இங்க தான் அசல் அரசியலே சூடு பிடிக்குது. இப்போ ரூலிங்ல இருக்க திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ள நிவாரணமா 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான். திமுகவோட அந்த 5,000 ரூபாய் ஸ்கீமோட தாக்கத்தை எப்படியாவது கவுண்டர் பண்ணணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை நேரடியா மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா கூட நடந்த ஒரு மீட்டிங்ல பேசப்பட்டதா சொல்றாங்க. சோ இதோட அரசியல் நோக்கம் ரொம்பவே தெளிவா தெரியுது. அப்ப இந்த 12,000 ரூபாய் புதுசா ஒதுக்க போற பணமா, புது ஸ்கீமா அப்படின்னு கேட்டா பதில் இல்லதாங்க. அப்ப இந்த பணம் எங்கிருந்து வருது? வாங்க பார்க்கலாம். ஐடியா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தனித்தனியா வந்துகிட்டு இருந்த சில கவர்மெண்ட் உதவிகள் இருக்கு இல்லையா? அதாவது விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் உதவித்தொகை, கேஸ் மானியம், உர மானியம், இன்னும் உங்களுக்கு வராம பெண்டிங்ல இருக்கிற பாக்கி தொகை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேக்கேஜா ஒரே பேமெண்டா 12,000 ரூபாயா கொடுக்கறது தான் பிளான். சரி, இந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்து சேரும்? அதுக்கு தான் டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையை யூஸ் பண்ண போறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நடுல எந்த ஒரு ஆஃபீஸரோ ஏஜென்ட்டோ இல்லாம முழு பணமும் டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிடும். ஓகே, இந்த 12,000 ரூபாய் திட்டம் வருதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய மத்த உதவிகள்லாம் கரெக்டா வந்து சேர்தா? சோர்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முதல்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா வச்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப்னு. குறிப்பா பிஎம் கிசான் பணம் வாங்குற விவசாயிகளா இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். உங்க இகேவைசி வெரிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும், உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் பண்ணியிருக்கணும், உங்க நிலத்தோட பட்டா சிட்டா எல்லாம் ரெக்கார்ட்ல கரெக்டா இருக்கணும், அப்புறம் உங்க மொபைல் நம்பரும் அப்டேட்ல இருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் பணம் தடை இல்லாம வரும். கேஸ் மானியத்துக்கும் கிட்டத்தட்ட இதே கதை தான். உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா என்பிசிஐ டிரான்ஸ்ஃபருக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகியிருக்கணும். அப்படி செஞ்சா உங்களுக்கு வரவேண்டிய மானிய பாக்கி தொகை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உர மானியம் வாங்குற விவசாயிகளும் உங்க ஆதார், நிலப்பத்திரங்கள், மொபைல் நம்பர் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போதான் நிலுவைத் தொகை இருந்தாலும் சரி, புதுசா மானியம் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த திட்டம் எப்போ வரலாம்? இதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லைனாலும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறத வச்சு சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு டைம் லைனை கணிக்குது. விரைவில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அந்த பயணத்தின் போது இந்த திட்டத்தை பத்தின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அறிவிப்பு வந்தா எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பணம் மக்களுக்கு கொடுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். இன்னைக்கு தேதிக்கு இது ஒரு அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. இது வெறும் ஒரு அரசியல் திட்டம், ஒரு பொலிட்டிக்கல் மூவுக்காக விவாதிக்கப்படுற ஒரு விஷயம், அவ்வளோதான். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இது உண்மையிலேயே மக்களோட நலனுக்காக கொண்டு வரப்படுற ஒரு நிதி உதவியா, இல்ல வெறும் தேர்தல் நேரத்துல வர்ற ஒரு அறிவிப்பா? இதுக்கான பதில் என்னங்கிறது வரப்போற நாட்கள தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த தகவல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை சரியா பயன்படுத்திக்க தயாரா இருப்போம். இந்த விவரங்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.